Savory is hit session March 7. March 8 International Women's Day. Thereby women உடைய ரோல் இன் கார்ப்பரேட் செக்டர்ஸில் எஸ்பெஷலி டாப் லீடர்ஷிப் போர்டில் எப்படி இருக்குது அப்படின்னும் அப்படி ஒருவேளை உமன் டாப் லீடர்ஷிப்பில் இருந்தாங்கன்னா என்னென்ன குவாலிட்டிஸ் அவங்க வந்து இன்பில்ட்டாக உள்ளே கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத பற்றி அதை பேசியிருக்காரு. ஆக்சுவலி யூஎஸில் லாட் ஆஃப் ஜாப் கட்ஸ் நடக்கிறதுனால உமன்ஸ் நிறைய பேர் அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பேஸாக வச்சு ஆத்தர் வாஸ் டிஸ்கஸிங் அபவுட் உமன் லீடர்ஷிப் இன் கார்ப்பரேட் செக்டர். தென் தட் இஸ் அ பெய்ஜிங் டிக்ளரேஷன். இது வந்து உமன்ஸ் ரிலேட்டடான ஒரு மேஜர் கார்னர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லப்படுற 1995 கொண்டு வந்த டிக்ளரேஷன் இது. ஸோ இந்தியாவில் உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு என்னென்ன பாலிசிஸ் எல்லாமே மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து ஆத்தரில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து நீங்கள் செப்பரேட்டாக நோட்ஸ் எடுத்து வைக்கிறது வில் பி பெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆன் எஜுகேஷன். ஸோ யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அதிகமாக ரிலேட் பண்ணி இருக்கிறதாகவும் அதை வந்து கிராஸ் செக் பண்ணுறதோ கிரிட்டிக்கல் அனலைசிஸ் பண்ணுறதோ எதுவுமே பண்ண மாட்டேங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸோடைய அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் எபிலிட்டியை ஏஐ வந்து ரிமூவ் பண்ணுதா அப்படிங்கிற மாதிரியான பேஸில் ஏஐ இன் எஜுகேஷன் செக்டருங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கல் வந்து பேசியிருக்காங்க. தென் இப்போது இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன்ஸ் போடுறதுல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் இதனால் ஸ்டேட்ஸுக்கு லோக்சபா சீட்ஸு எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிறத பற்றின ஒரு ஆர்டிக்கல். இப்போது ரீசெண்டாக தமிழ்நாடு ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன் இந்த டீலிமிட்டேஷன் ஸ்டேட்ஸை வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ வில் டிஸ்கஸ் ஆல். ஃபஸ்ட் வந்து வந்துடலாம். Okay, women in corporate leadership. So as we already discussed that International Women's Day அப்படிங்கிறது March 8, 2025 tomorrow it's about to celebrate. So இப்போ ரீசெண்டாக யூஎஸ் எடுத்த பாலிசி சேஞ்சஸ், தட் இஸ் the DEI ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா டைவர்சிட்டி, ஈக்விட்டி அண்ட் இன்க்ளூஷன் அப்படிங்கிறத ஒரு ஃபிலாசபிக்கல் ஐடியாலஜியாக வச்சு இந்த எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைவ் இதெல்லாம் வந்து முன்னெடுத்து கொண்டு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்வேஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை வல்னரபிள் செக்ஷன்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து இந்த கேட்டகரி கீழே வரும். சோஃபா பார்த்தோன்னா உமன் 48% வந்து அமெரிக்காவுடைய கார்ப்பரேட் ஒர்க் ஃபோர்ஸில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, ஆல்மோஸ்ட் நியர் டு த 50% தான். பட் இப்போ இந்த ரீசன்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்னன்ஸ் எஃபெக்டிவ் கவர்னன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஃபிஷியன்சி தட் இஸ் அண்டர் மிஸ்டர் எலான் மஸ்க். ஸோ அவர் வந்து நிறைய ஜாப் கட்லாம் பண்ண போடுறதா சொல்லியிருக்காரு. ப்ரீவியஸாக அதாவது லாஸ்ட்டு ஒரு ஃபியூ பீரியட்ஸ்க்குள்ளே என்னென்ன ஒர்க் யார் யார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் அவுட்டை வந்து எல்லா பப்ளிக் ஆஃபீஸர்ஸும் ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய பேரை வேலையிலேருந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆல்சோ தெர் வாஸ் ஆல்ரெடி ஒரு லிமிட், சீலிங் லிமிட் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதை மீறி அதுக்கு மேலே போகக்கூடிய பீப்புள் எல்லாருமே வந்து ஜாப் கட் பண்ண போடுறாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வேலை உமன் வந்து பெரிய லெவலில் இந்த ஜாப் கட்டில் வந்து அஃபெக்ட் ஆவாங்க அப்படிங்கிறத சொல்லி ஃபர்தராக ஆத்தர் இஸ் டாக்கிங் அபவுட் இந்த டிஇஐ ப்ரோக்ராம்ஸை வந்து இவங்க கட் பண்ணுறது, யூஎஸ் கட் பண்ணுறது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன்லி இன் யூஎஸ், இது வந்து குளோபலில் உலகளாவியில் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து நடக்கும். உமன்ஸோடைய எம்ப்ளாய்மெண்ட் வந்து இந்த இதில் வந்து பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத ஆத்தர் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக இந்த டிஇஐ ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இட்ஸ் ஒரு ஸ்மால் ரோட்வே தான் உமன் வந்து எம்ப்ளாய்மெண்ட் செக்யூர் பண்ணுறது அட் அ என்ட்ரி லெவல். பட் இது வந்து பெரிய லெவலில் அவங்கள லீடர்ஷிப் ரோல் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக இந்தியா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 35.9% வந்து ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ வந்து இருக்குது. ஸோ இதில் சீனியர் அண்ட் மிடில் மேனேஜ்மெண்ட் லெவலில் உமனுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் 12.7
7% தான் உமன் வந்து லீடர்ஷிப் ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ தெர்பை உமன் வந்து பெரிய லெவலில் இந்த டிஐ ப்ரோக்ராம் எடுத்தா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் என்னென்ன திங்ஸ் கவர்மெண்ட்டோடைய பாலிசிஸை வந்து உமனுடைய பார்ட்டிசிபேஷன் லீடர்ஷிப் ரோலை என்கரேஜ் பண்ணுற அப்படின்னு பார்த்தோன்னா 2014 கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அதன் மூலியமாக ஒரு சர்டன் ப்ரொவிஷனை மேண்டேட் பண்ணுறாங்க. அதாவது இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ்னால் ஒரு கம்பெனியுடைய ஷேர்ஸ் வந்து இட் ஹேஸ் பீன் ஓப்பன் டு த பப்ளிக் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ். ஸோ அது எல்லாமே பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ். மோஸ்ட்லி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டட் கம்பெனிஸ் எல்லாமே பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனிஸோடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் அட்லீஸ்ட் ஒரு உமன் கண்டிப்பாகவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நார்ம் வந்து கொண்டு வந்தாங்க. தென் செபி பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு இண்டிபெண்ட் உமன் டைரக்டராவது கண்டிப்பாக அப்பாயிண்ட் பண்ணப்படணும் இன் இந்தியாஸ் டாப் 1000 லிஸ்டட் கம்பெனிஸில் அப்படிங்கிறத மேண்டேட்டரியாகவே கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த லீகல் மேண்டேட்னால் இந்த ஒரு லா அந்த கம்பல்ஷன்னால் நிறைய பேர் வந்து உமனை வந்து அந்த ரோலுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் கொண்டு வர்றாங்க. பட் அதை வச்சு அவங்க வந்து கொஞ்சம் பெனிஃபிட்ஸும் வந்து அவங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மத்தியில் ஒரு நற்பெயரையும் ஏற்படுத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணி இது பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்காங்க. தென் ஃபர்தராக உமன் டைரக்டர்ஸ் இன் என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய டாப் 500 லிஸ்டட் கம்பெனிஸில் பார்த்திங்கன்னா ஓவரால் வந்து 5% 2011 இருந்தது. இப்போது 18% வந்து ஆகிருக்கு 2023 பிரகாரம் ஒரு 3-fold இன்க்ரீஸ். ஸோ அப்போது நாட் ஆல் த கம்பெனிஸ் ஜஸ்ட் சிம்ப்ளி டூயிங் ஃபார் த சேக் ஆஃப் லா பட் சர்டன் எஃபர்ட்ஸ் இஸ் ஆல்சோ பீங் அண்டர்டேக்கன் அப்படிங்கிற மாதிரி ஆத்தரில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக உமன்ஸ் வந்து இந்த மாதிரியான டாப் லீடர்ஷிப் ரோலில் இருக்கும் பட்சத்தில் ஒரு பெரிய லெவலில் டேலண்ட் பூல் பிகாஸ் இந்த ஜெண்டர் டிவைடண்ட் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ உமன் ஒர்க் ஃபோர்ஸில் வந்தால் தான் நம்ம ஜிடிபியில் பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். ஜப்பானுடைய சக்ஸஸ் இட்ஸ் இன்க்ளூசிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் உமன் இன் தேர் கண்ட்ரிஸ் டெவலப்மெண்ட். ஸோ இதே மாதிரி ஸோ அந்த டேலண்ட் பூலை வந்து நம்மளால் ரீச் அவுட் பண்ண முடியும். இன்னொன்று இன்ஃபர்மேஷன் டைவர்சிட்டி, அவங்களுடைய எஜுகேஷனாக இருக்கட்டும், கேரியர் பேக்ரவுண்ட், லைஃப் ஸ்டைலில் அதுலேருந்து அவங்க கொண்டு வரக்கூடிய அந்த நாலேஜ் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து டைவர்ஸ்டில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்டு மோஸ்ட்லி உமன் வந்து டெமோக்ராட்டிக் அண்ட் பார்ட்டிசிபேட்டிவ் லீடர்ஷிப் ஸ்டைல் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபர்தர் அதாவது பெரிய லெவலில் சேலஞ்சஸ் அண்ட் பெட்டர் ரிலேஷன்ஷிப் பில்டிங் இதை வந்து முன்னே கொண்டு போகிறாங்க. எஸ்பெஷலி ஸ்டேக் ஹோல்டர்ஸை கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறதில்ல, அவங்கள்ட்ட அந்த ஃப்ளெக்சிபிளாக வந்து பேசுகிறதில்ல, அதாவது அந்த இன்டர்பர்சனல் ஸ்கில் அப்படிங்கிறது மோர் பெட்டராகவே வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபர்தராக முக்கியமாக ஸ்ட்ராட்டஜிஸ் மேக் பண்ணுறதா இருக்கட்டும் ஆர் ஓவர்சீயிங், மானிட்டரிங் அண்ட் கம்யூனிகேஷன், கார்ப்பரேட் அக்கௌண்டபிலிட்டி இது எல்லாத்துலேயுமே உமன் போர்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதெல்லாம் பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கம்பெனிஸ் அதிகமான உமன் சீனியர் மேனேஜ்மெண்ட் போர்டில் மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனிஸ் வந்து பெரிய லெவலில் ஒரு எத்திக்கல் கம்பெனி அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வந்து பார்க்கப்படுது அப்படிங்கிறதையும் ஆத்தர் மெயின் பண்ணியிருக்காங்க. தென் முக்கியமான கீ ஏரியாஸ் அப்படின்னு பார்க்கும்போது உமன் லீடர் பெரிய லெவலில் நமக்கு பெனிஃபிட்டாக கொடுக்கக்கூடியது தட் இஸ் அ கார்ப்பரேட் கவர்னன்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் போர்ஷன், ஓவர்சைட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஷேர்ஹோல்டர் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர் வேல்யூஸ், ஜெண்டர் அண்ட் சொசைட்டி, என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி இது எல்லாமே வந்து கீ ஏரியாஸ் வேர் மோர் சான்சஸ் we can reap out a better benefit அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக எப்போவும் வந்து உமனுடைய நம்பர்ஸ் அதிகமாக இந்த ஷூட் அண்ட் கேஎம்பிஸில் அதிகமாக ஆகுறாங்களோ, அதாவது இந்த கீ மேனேஜரியல் பர்சனல் அப்படிங்கிற
அந்த டாப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இந்த ஏரியாவுக்குள்ளே உமன் வர்றாங்களோ, அண்ட் ஆல்சோ நாட் ஓன்லி உமனை நீங்கள் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் கொண்டு வர மட்டும் அல்லாது அவங்க வந்து இண்டிபெண்ட்டான டைரக்டராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் பீங் எ சேர்பர்சன் கமிட்டி ஆஃப் த போர்டு இதெல்லாம் உமனை நீங்கள் கொண்டு வரும்போது அந்த இடத்துல ஒரு உண்மையான எஃபெக்டிவ் கார்ப்பரேட் லீடர்ஸ் வந்து ரெஃப்ளெக்ட் ஆவாங்க. அண்ட் மோரோவர் ஃபர்தராக ரெமினரேஷன், இந்த உமன் அண்ட் மென்னுக்கான ரெமினரேஷன் வந்து ஈக்குவலாக இருக்கணும், அதுவும் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எண்ட் கம்பெனிஸோடைய ரெகுலேட்டர்ஸ் சர்டன் ஸ்டெப்ஸ் வந்து கண்டிப்பாக உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் கார்ப்பரேட் ஒர்க் ஃபோர்ஸில் அதிகமாக இருக்கிறத, எஸ்பெஷலி சீனியர் லெவல் லீடர்ஷிப் ரோலில் அவங்க அதிகமாக இருக்கிறத வந்து என்ஷோர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் பெய்ஜிங் டிக்ளரேஷன். ஸோ பெய்ஜிங் டிக்ளரேஷன் பொறுத்த வரைக்கும் 1995 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 1995 டிக்ளரேஷன் எஸ்பெஷலி உமனுடைய ஓவரால் கான்ட்ரிபியூஷன் அண்ட் அவங்கள நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறதுக்கான ஒரு கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 189 நாடுகள் வந்து கையொப்பம் விட்ட ஒரு உமன் ஈக்வாலிட்டி அட்டைன் பண்ணக்கூடிய ஒரு 12 ஏரியா ஆஃப் ஃபோக்கஸ் அதை வந்து மீன் பண்ணுறாங்க. அதில் முக்கியமானதாக பாவர்ட்டி ரிடக்ஷன், எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், ஹெல்த், வயலன்ஸ் அகென்ஸ்ட் உமன்ஸ் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் எக்ஸெட்ரா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா த மேஜர் ஏரியா இதிலெல்லாம் வந்து உமனுடைய ரோலை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி உலக நாடுகள் எல்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி குட் ஆர்டிக்கல், இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் தட் நீங்கள் ப்ரிலிமினரியாக இருக்கட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும் அந்த ஏரியாவை ஸ்ப்ளிட் பண்ணி பக்காவாக அந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே வந்து தெளிவாக எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் இங்கே நம்ம ஸ்கீம்ஸ் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் அதுக்கு ஒரு செப்பரேட்டாக இஃப் பாசிபிள் ஆடியோ போடும். இட்ஸ் கோயிங் இன் அ கிளாஸ் thereby time kadaki because it's near to the preliminary time kadachirna we will make it out all these schemes and all. Otherwise people who were preliminary எழுதுறீங்களோ just go on have what is what அப்படிங்கிற மாதிரியான ஸ்கீம்ஸை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மெட்டர்னல் ஹெல்த் கேர் ரிலேட்டடாக பார்த்தோன்னா பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ரியா அபியான் அண்ட் பிரதான் மந்திரி மாற்று வந்தனா யோஜனா, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா மேட்டர்னல் ஹெல்த் கேருக்குரியது. இதோடைய அவுட்கம் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஸ்டிடியூஷ்னல் டெலிவரிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை ப்ராப்பரான கிளினிக்ஸ் இந்த மாதிரி இதில் வந்து இன்ஸ்டிடியூஷ்னல் டெலிவரிஸ் நடக்கிறது 95% வந்து மாறி இருக்குது. அண்ட் மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி அந்த மாதிரி டெலிவரி டைமில் இறக்குறது, இதோடைய இறப்பு விகிதம் பார்த்திங்கன்னா 130 இருந்தது, இப்போது 97 பேர் 1 lakh பேர்த்ஸுக்கு அப்படின்னு சொல்லி ரெடியூஸ் ஆகிருக்கு. அண்ட் பிட்வீன் இது வந்து 2014 2020 வரைக்கும். ஸோ த சோர்ஸ் ஆஃப் த டேட்டா வந்து சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் டேட்டாஸ். இந்த மெத்தட் பார்த்து வச்சுக்கோங்க. யூ கேன் ஆல்சோ எக்ஸாம்ஸில் ரெஃபரன்சஸ் கோட் பண்ணும்போது இந்த மாதிரி கூட நீங்கள் ரெஃபரன்சஸ் வந்து போடலாம். ஸோ யூ கேன் கண்டெயின் த வேர்ட்ஸ் இன் தட் மீன். ஓகே. ஸோ ஃபர்தராக உமன் அதிகமாக கான்ட்ராசெப்டிவ்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது செக்ஷுவல் ஆக்டிவிட்டினால் அன்பிளான்டு ப்ரெக்னன்சியை தவிர்க்கிறதுக்காக இந்த கான்ட்ராசெப்டிவ் திங்ஸ் வந்து ஐதர் பில்ஸாக இருக்கலாம் இல்லை அதர் மோட்ஸாக இருக்கலாம். இது வந்து அதிகமாக இப்போ அந்த செக்ஷுவல் அவேர்னஸ் வளர்றதுனால உமன் யூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 56.5 மேரிட் உமன் வந்து 5% மேரிட் உமன் வந்து யூஸ் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க. தென் ஆயுஷ்மான் பாரத், ஹெல்த் ரிலேட்டடாக ஆயுஷ்மான் பாரத், பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் கவர்மெண்ட் ஃபண்டட் ஹெல்த் கேர் ஸ்கீம்ஸு. உமன் முக்கியமான உமன் எஸ்பெஷலி கிரிட்டிக்கல் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இதன் மூலியமாக எடுக்கிறாங்க. ஸோ தர்பை தே ஆர் கெட்டிங் மோர் பெட்டர் பெனிஃபிட். ஸோ ஓவரால் ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா இந்தியா இஸ் டூயிங் மோர் பெட்டர் அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி உமன் எஜுகேஷன் அப்படிங்கும்போது பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அந்த இனிஷியேட்டிவ்
இது சைல்ட் செக்ஸ் ரேஷியோ ஆஸ் வெல் அஸ் ஸ்கூல் என்ரோல்மெண்ட் ஃபார் கேர்ள்ஸை வந்து அதிகப்படுத்துறதுக்கான ஒரு மேஜர் எஃபர்ட். ஃபர்தராக இப்போது இந்த NEP 2020 நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி பொறுத்த வரைக்கும் அதிகமான ரிட்டன்ஷன் ரேட் இப்போது 8th முடியும் போதே வந்து நிறைய ட்ராப் அவுட்ஸ் ஆகிறாங்க, கேர்ள்ஸ் எஸ்பெஷலி பிகாஸ் டியூ டு புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டாய்லெட்ஸ், டிரான்ஸ்போர்ட்டு எக்ஸட்ரா. ஸோ இதனால் நிறைய ட்ராப் அவுட் ஆகிறாங்க. ஸோ அதை வந்து அதிகப்படுத்துறது, அவங்கள வந்து ரிட்டைன் பண்ணி வைக்கிறது தான் வந்து இதில் ஒன் ஆஃப் த மேஜர் கோலாக இருக்குது. அதே மாதிரி உமனுடைய பார்ட்டிசிபேஷன் இன் STEM, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், இந்த ஃபீல்டில் அதிகமாக உமனுடைய கான்ட்ரிபியூஷனாக கொண்டு வரணும். பிகாஸ் வி ஹவ் சீன் தட் உமன் ஹையர் எஜுகேஷனில் மென்னை விட அதிகமாக இருக்காங்க. அண்டு PhD, PGs இதெல்லாம் படிக்கிறதும் மென்னை விட உமன் வந்து அதிகமாக இருக்காங்க. பட் ஆனால் இந்த STEM ஆஃப்டர் இந்த ரிசர்ச் ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை அதர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், STEM ஃபீல்டில் உமனுடைய கான்ட்ரிபியூஷன் இன் எம்ப்ளாய்மெண்ட்டில் ரொம்பவே கம்மி. இதுக்கு நிறைய சோசியல் பேரியர்ஸ், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எக்ஸட்ரா, இந்த மாதிரி நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து உமன் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃபர்தராக மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனை ஸ்கில் டெவலப்மெண்ட்டோட இதில் ப்ரொவைட் பண்ணுறது மேஜர் தீமாக இருக்குது NEPயில். தென் தெர் வாஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ் தட் UNICEF பார்த்திங்கன்னா, அதாவது நார்மல் ப்ராடர் சப்போர்ட் சிஸ்டமை வந்து லிங்க் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. There is improved sanitation, reducing menstruation related absences. So toilet facilities provide பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை அதர் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கட்டும், இதுக்கெல்லாமே வந்து யூனிசெஃப் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. தென் எக்கனாமிக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா, எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் ரூரல் அண்ட் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன், இதில் கிட்டத்தட்ட ஒரு 100 மில்லியன் உமன் வந்து இந்த ஃபினான்ஸ் நெட்ஒர்க்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. த்ரூ மேஜராக லீட் பண்ணுறவங்க செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸு. ஸோ அவங்க மூலியமாக தே ஆர் கிவன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ட்ரைனிங் ஆஸ் வெல் அஸ் அவங்க சொந்தமாக தொழில் தொடங்குறதா இருக்கட்டும், இல்லை வேலை அதர் மோட்ஸில் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கறதா இருக்கட்டும். ஸோ இதோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது உமன் வந்து இதன் மூலியமாக அட்டைன் பண்ணுறாங்க. ஃபர்தர் UPI, இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், இந்த UPI பொறுத்த வரைக்கும் இந்த டிஜிட்டல் அவேர்னஸ், ஸோ டிஜிட்டல் லிட்ரஸி வந்து பெரிய லெவலில் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் வந்து உமனும் அதிகமாக வந்து இப்போது பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தர்பை சேவிங், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து அதோட சேர்ந்து அவுட்கமாக வருது. தென் தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா and that is a National Rural Livelihood Mission. So these schemes பார்த்தீங்கன்னா it has empowered more than 100 million rural women's. அவங்களுக்கான தேவையான கடன் உதவியாக இருக்கட்டும், இல்லை வாழ்வாதாரத்துக்கான எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரியான வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் அலாங் வித் த ஃபினான்ஷியல் லிட்ரஸி ப்ரோக்ராம். ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த தீன் தயாள் யோஜனா நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷனில். தென் திஸ் இஸ் another ஸ்கீம், பிரதான் மந்திரி கிராமின் டிஜிட்டல் சாக்ஷாத்ரா அபியான். கிட்டத்தட்ட 35 மில்லியன் ரூரல் உமன் வந்து ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்காங்க டு ரிலேட்டட் டு டிஜிட்டல் லிட்ரஸி. ஸோ உமன் டிஜிட்டல் எக்கனாமி நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்தோம். Okay, further women empowerment in gender responsive budgeting. Okay, so budgeting women empowerment எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாங்க. Already there was a article 2 days before or yesterday related to the women gender budgeting பற்றி எவ்வளோ ஸ்கீம்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக இவங்க சொல்லக்கூடிய இந்த 8.8% அப்படிங்கிறது 2025-26 பட்ஜெட்டில் வந்து ஜெண்டர் பேஸ்டு பட்ஜெட்டுக்காக அலாட் பண்ணுறாங்க. அதாவது உமனை வந்து டெவலப் பண்ணுற, உமனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், இன் வேரியஸ் செக்டார்ஸில் வேரியஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், மினிஸ்ட்ரிஸ் மூலியமாக அந்தந்த ஸ்கீம்ஸில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து உமன் இன்க்ளூசிவ்னஸ்க்காக கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது நம்ம பார்ட் A, பார்ட் B, பார்ட் C ஸ்கீம்ஸ்ன்னு பார்த்துருந்தோம். ஸோ மோஸ்ட்லி பார்ட் A வந்து பெருசாக இல்லை, அதை ஃபுல்லாக வந்து இது பண்ணுறது.
இந்த பார்ட் பி பார்ட் சி தான் வந்து அதிகமாக டாமினேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ட் சி அப்படிங்கிறது 30% கீழே. இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்கூல் கட்ட போகிறோம் அப்படின்னா அதில் ஒரு 30% பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை உள்ளே கொண்டு வர அவங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ 30% பிலோங்கிறது டைப் சி. பி அப்படிங்கிறது 30 to ஒரு 70% வரைக்கும் இருக்கக்கூடிய பி. அண்ட் லைக் சி அப்படிங்கிறது 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது பண்ணிப்பாங்க. ஓகே, தென் பார்த்தோன்னா இந்த யூஎன் உமன் இந்த ஆர்கனைசேஷனை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எஃபர்ட்ஸுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறாங்க. தென் ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ், இது முக்கியமான ஒன் ஆஃப் த ஏரியா இந்த பெய்ஜிங் டிக்ளரேஷனில் வந்து டீல் பண்ணுறாங்க, ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 770 ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே மெடிக்கல், லீகல், சைக்கலாஜிக்கல் சப்போர்ட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா சர்வைவர்ஸ் அந்த விக்டிம்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் பாரதிய நியாய சம்ஹிதா 2023 2024 வந்து நடைமுறைக்கு வந்ததில் லீகல் ப்ரொடெக்ஷன் உமன் ரிலேட்டடான சேஃப்டி அண்ட் ஜஸ்டிஸ்க்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக பிளாக் செயின் பேஸ்டு சிஸ்டம் ஒடிஷாவில் இந்த சர்வைவர்ஸ் வந்து இமிடியேட்டான ஹெல்ப்பு கான்ஃபிடென்ஷியலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்காங்க பை பார்ட்னர்ஷிப் பிட்வீன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிட்வீன் யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட் அண்ட் ராஜஸ்தான் போலீஸ் அகாடமி. ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா அந்த ஜெண்டர் ரெஸ்பான்சிவ் போலீசிங், பில்டிங் சர்வைவல் ட்ரஸ்ட் அண்ட் எக்ஸ்பேண்டிங் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. தென் லீடர்ஷிப் ஆஃப் யங் உமன் அப்படின்னு பார்த்தோம்னா there's a program ஜெண்டர் அட்வான்ஸ்மெண்ட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், தட் இஸ் கதி ப்ராஜெக்ட். இது வந்து உமன் ஸ்டெம் ஃபீல்டில் பெரிய லெவலில் சக்ஸஸுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தெர் வாஸ் another G20 டெக் ஈக்விட்டி பிளாட்ஃபார்ம். ஸோ தௌசண்ட்ஸ் ஆஃப் யங் உமன்ஸை வந்து இவங்க எமர்ஜிங் டெக்னாலஜிஸில் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. தென் இப்போ ரீசெண்டாக லோக்சபா பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆன அந்த உமன் ரிசர்வேஷன் ஆக்டு, ஸோ அது 33% அப்படிங்கிறது வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 33% அப்படின்னா தட் இஸ் ஓவரால். ஓகே, தட்ஸ் இன்க்ளூடிங் SC/ST சீட்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ thereby author finally concluding, அதாவது 30th anniversary இந்த பெய்ஜிங் டிக்ளரேஷனில் இப்போ நம்ம கொண்டாடுறோம். ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது இது ஒரு உமனுக்கான ப்ராப்ளம் மட்டும் கிடையாது. இட் இஸ் உலகளாவிய ரீதியில் இது வந்து மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கணும். அண்ட் இந்தியாஸ் ப்ராக்ரஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் கவர்மெண்ட் லீடர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் லோக்கல் அண்ட் குளோபல் இதில் வேரியஸ் பார்ட்னர்ஸையும் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. தற்பை உமன் எம்பவர்மெண்ட் இன் இந்தியா பாசிட்டிவாக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அஃபெக்டிங் கிரிட்டிக்கல் திங்கிங். இந்த ஆர்டிக்கல் ஒன்றும் பெருசாக இன்ஃபர்மேட்டிவாக இல்லை, பட் ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு இந்த எட்டெக் ஸ்டடீஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 61% எஜுகேட்டர்ஸ் இன் இந்தியா வந்து இந்த ஏஐ டூல்ஸை வந்து யூஸ் பண்ணுறதாகவும், அண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ஏஐ டூல்ஸை வச்சு தான் அவங்களுடைய அசைன்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ they are not ready to cross verify what they are taking. ஸோ அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அனாலிசிஸ் அப்படிங்கிற கெப்பாசிட்டி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகிக்கிட்டே வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஆத்தரில் வந்து பேசியிருக்காரு. தென் இந்த வேர்ல்டு எக்கனாமி ஃபோரம் பற்றி பார்த்து வச்சுக்கோங்க. இதோடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது ஃப்யூச்சரில் வந்து ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படுது. பட் ஹவு இன்ஸ்டிடியூஷன் ஷுட் ரீஅலைன் தெம்செல்ஃப், அந்த ஸ்கில்ஸோட எப்படி வந்து மேட்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி 2025 ஃபியூச்சர் ஆஃப் ஜாப் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சர்டன் அனாலிட்டிக்கல் அண்ட் காக்னிட்டிவ் திங்கிங் வந்து தீஸ் பீப்புள் வந்து கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் மீன் பண்ணுறாங்க. ஃபர்தர் தெர் ஆர் ஏஐ டூல்ஸ் சச் as ChatGPT, Perplexity and other LLM motors.
ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாஸையும் ஒன்றா பூல் பண்ணி அதுலேருந்து வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ நம்மளுடைய பர்சனல் அண்ட் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் அதுவும் பார்த்திங்கன்னா அண்டர் த்ரெட்டில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராப்ளம். தென் ஏஐ வந்து இப்போது அட் ப்ரெசென்ட்டில் வந்து இட் பிகமிங் எ வெரி கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது ஸ்கூல்ஸில் ஏஐ வந்து அடாப்ட் பண்ணணும், பட் அதுக்கான சர்டன் சேஃப்டி ஆடிட்ஸ் ஆஃப் த ஏஐ டூல்ஸை வந்து நடைமுறைப்படுத்தணும். அண்டு ஃபர்தராக ஸோ அந்தந்த யூனிவர்சிட்டிஸ் இப்போது ஆஸ் ஆஃப் நவ் எஜுகேஷனில் ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான ப்ரொசீஜர், அந்த மாதிரியான ஒரு ரெகுலேஷன் இல்லை. ஸோ சர்டன் குளோபல் யூனிவர்சிட்டிஸில் அந்தந்த டிபார்ட்மெண்ட் யார் ஹோல்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த ஃபேக்கல்ட்டிக்கே வந்து ஃபுல் பவர் வந்து கொடுத்துட்றாங்க அந்த கோர்ஸை வந்து டிசைட் பண்ணுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். சரி, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடலாம் திஸ் இப்போ ஃப்ரீஸ் 2026 சென்சஸ் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு எலெக்ஷனில் 1931க்கு அப்புறம் வரக்கூடிய அந்த எலெக்ஷன் சீட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து வேரி ஆகும். பிகாஸ் ஆஃப் த பாப்புலேஷன், நார்த் ஸ்டேட்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க, சதர்ன் ஸ்டேட்ஸ் கம்மியாக இருக்காங்க இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டில். ஸோ இதுக்கு சீட்ஸை குறைச்சோம் அப்படின்னா இட்ஸ் அ பனிஷ்மெண்ட் ஃபார் தி ஸ்டேட், சதர்ன் ஸ்டேட்ஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 2026 சென்சஸ் டேட்டா பிரகாரம் ஸோ தான் நம்ம வந்து டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத வந்து முன் எடுக்கணும். அண்ட் தமிழ்நாடுடைய சீட்டு வந்து அப்படி பண்ணோன்னா அது வந்து ஃபுல்லாகவே வந்து ரெடியூஸ் ஆகிடும். இதனால் என்னாகும் அப்படின்னா இன்ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ப்ரிவேல் ஆகும். ஸோ இந்த ஸ்டேட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் டீலிமிட்டேஷன் ப்ராசஸை வந்து அப்போஸ் பண்ணல, பட் இந்த ப்ராசஸ் யாரையும் வந்து பீனலைஸ் பண்ணக்கூடாது. இவங்க கஷ்டப்பட்டு இவ்வளோ டெவலப்மெண்ட் ப்ராசஸ் மூலியமாக இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் டிஎஃப்ஆர் அப்படிங்கிறத வந்து 2.1 கீழே கொண்டு வந்துட்டாங்க. 2.1 தான் வேர்ல்டு ஆவரேஜ். ஸோ பட் நார்த்தன் ஸ்டேட்ஸ் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் முன்னிலைப்படுத்துகிறாங்க. ஸோ தர்பை பெரிய லெவலில் இந்த நார்த்தன் ஸ்டேட்ஸ்லாம் வந்து தே ஹேவ் டு ப்ராக்ரெசிவாக வந்து ஸ்கீம்ஸை கொண்டு வரணும். அல்லது இப்போது இது பேசிஸ் பண்ணி பாப்புலேஷன் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தா தீஸ் பீப்புள் வில் கெட் அ அப்பர் ஏஜஸ், அது வந்து ஒரு ராங் ப்ரெசிடென்ட்ஸாக அமைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் சொல்லியிருப்பாங்க. தேங்க்யூ.